இஸ்லாமிய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பங்காற்றுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் பன்னெடுங்காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலில் ஹஜ் பெருநாள் வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ஜுக்கு போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹஜ் பெருநாள்ல குர்பானி கொடுப்பதற்கு மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அவர்களை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருந்து வருகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, அது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மஅஹு, இந்த இப்ராஹிம் இடத்திலும் அவர்களோடு இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்பேற்பட்ட ஒரு அறிமுகத்தை நமக்கு எடுத்துரைக்கிறான். இந்த அழகான முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நம்ம எப்படி பார்க்கிறோமோ, ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு செயலிலும், சொல்லிலும், ஒவ்வொரு நடவடிக்கைகளிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நம்ம எந்த முன்மாதிரியை பார்க்கிறோமோ அப்பேற்பட்ட முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தை பிரயோகத்தை தான் அல்லாஹ் யூஸ் பண்றான். அப்பேற்பட்ட முன்மாதிரித்துவத்தை நம்முடைய வாழ்வியலில் பெரும்பகுதியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்து கடமைக்கு ஹஜ் பெருநாள் தினத்தையும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டிலையும் அதுல மாத்திரம் நினைவு கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம், அது மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக, வாழ்வியல் நெறியாக நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. வாழ்வியலுடைய ஒட்டுமொத்த அம்சங்களையும், வாழ்க்கையினுடைய அந்த நெறிப்படுத்துதலையும், அதில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து அந்த பங்களிப்பு அவர்கள் மூலமாக நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துரைப்பதற்காக இந்த தருணத்துல இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏகப்பட்ட முன்மாதிரிகள், ஏகப்பட்ட படிப்பினைகள், அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களை நாம் திருமறை குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் எடுத்து பார்த்தோம் என்றால் அவ்வளவு விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில குட்டி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதுல ஒரு சில செய்திகளை மட்டும் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த செய்திகள் என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு திருமறை குர்ஆன் வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவன் தான், அல்லாஹ் உண்மையாளன் தான் என்று நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அதை தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவன் தான், இப்ராஹிமுடைய வாழ்வியலை, அவருடைய அந்த வழிகாட்டுதலை எடுத்து நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மக்களுக்கு இதை அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மை வழினா என்ன என்பதையும் அடுத்த வரியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். உமா கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எதையுமே நிகராக இணை வைத்தது கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் கொண்டு வந்து வச்சதே கிடையாது. இணை வைப்பிற்கு எதிராக அப்பேற்பட்ட ஒரு களத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்துடன், பல தியாகங்களுடன், பல அறிவுபூர்வமான வாழ்வியல் நெறிகளுடன் அவர் சந்தித்து அதில் வெற்றி கண்டு மக்களுக்கும் அதை அறிவுறுத்தி தன்னளவில் அதை நெறிப்படுத்திக் கொண்டு, தம்முடைய குடும்பத்தளவில் அதை கடைபிடித்துக் கொண்டு சமுதாயத்திற்கும் அதை எடுத்துச் சொல்வதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுவதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு உச்சத்திலே வைத்திருக்கிறான். அவருடைய அறிமுகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே அவரிடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அவருடைய அழகான வாழ்வியல் எது தெரியுமா, உமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை ஏற்பிப்பவராக இருந்ததே இல்லை என்பதாகவும் அல்லாஹ் அவருக்கு ஒரு அறிமுகத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த இணை ஏற்பித்தலை பொறுத்தவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியலில் இருப்பதை போன்று இஸ்லாமிய சமுதாயம் அவர்களுடைய அந்த வாழ்வியல் முன்மாதிரியை எடுத்திருக்கிறார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இணை வைக்காத தன்மையை இஸ்லாமிய சமுதாயம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார்களா என்று பார்த்தால், இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரும்பகுதி, ஒரு பெரும் கூட்டம் இணை கற்பிப்பு என்று உணராமலேயே சமுதாய ஆளுங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு, ஊர் வழக்கத்திற்கு கட்டுப்பட்டு, உலக வழக்கத்திற்கு கட்டுப்பட்டு, குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தர்காவுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அந்த தர்காவிலே அடங்கியிருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலத்தில்
அதிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரை அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களிடத்துல கையேந்துகிறார்களா இல்லையா? இந்த செயல்களை இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருப்பதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் இதிலேயும் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது என்பதை உணராத ஒரு சமுதாயமாக இருப்பதன் காரணமாகத்தான். அப்பேற்பட்ட அந்த உணர்த்துதலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னளவில் முதல்ல எப்படி கடைபிடித்தாங்க? நிறைய சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்பத்தில் இறைவனை உணர்வதற்கு, இறைவனுடைய தன்மைகளை உணர்வதற்கு அவர்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள். சூரியனை பார்க்கிறாங்க, சந்திரனை பார்க்கிறார்கள், நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு இதுவெல்லாம் மறைந்து போனதற்கு பிறகு மறையக்கூடிய, அழிந்து போகக்கூடிய எதுவுமே என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது, எதுவுமே நான் நம்பக்கூடிய என்னுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய அந்த இறைத்தன்மைக்கு மாற்றமாக இதுவெல்லாம் இருக்கிறது. இப்பேற்பட்ட தன்மைகள் மறையக்கூடிய ஒரு அம்சம் கொண்டதாக இறைவன் இருக்க மாட்டான் என்று சொல்லி தன்னளவில் அந்த இணை கற்பிக்காத கொள்கையை, ஈடு இணையற்ற அந்த இறைவனை உணரக்கூடிய அந்த உணர்த்துதலை தன்னளவில் முதல்ல கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வந்துவிட்டு படிப்படியாக அதை குடும்பத்திற்கு எடுத்து சொல்லணும் என்ற அடிப்படையில் தன்னுடைய தந்தை அன்றைய காலகட்டத்தில் சிலைகளை வடித்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்து தானும் அதை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். தன்னளவில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இணை வைக்காத கொள்கையை அவர்கள் நிலைநாட்டி கொண்டு தன்னுடைய குடும்பத்திடத்துல, தந்தை இடத்துல போய் எடுத்து சொல்லுகிறார். யா அபதி லிம தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை எதற்காக வணங்குகிறீர்கள்? இத கால லி அபிஹி, தன்னுடைய தந்தைக்கு அவர் சொன்ன போது அவர் கேட்டார், யா அபதி லா தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுபஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, எதையும் பார்க்காத, எதையும் செவியுறாத, எந்த ஒரு பலனளிக்காத ஒரு விஷயத்தை எதற்காக வணங்குகிறீர்கள்? தன்னுடைய தந்தை இடத்துல போய் கேட்கிறார். அவர்களுக்கு அந்த இணை வைப்பு கொள்கையினுடைய விபரீதத்தை உணர்த்துகிறார். இப்படி நம்முடைய இஸ்லாமிய வாழ்வியலை, இந்த இணை வைப்பிற்கு எதிரான இந்த உறுதிமிக்க கோட்பாட்டினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழியில் நின்று நாம் அதிலே உறுதியாக இருந்து கொண்டு நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய வேலையை நம்ம உட்பட செஞ்சிருக்கிறோமா? இதை உறுதியாக செய்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் தர்காவுக்கு போகக்கூடிய ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்களா? இன்னைக்கு வரைக்கும் முத்தாப்பாமார்கள், அந்த நன்னிமார்கள், நன்னாமார்கள், பெரிய அந்த மூத்தவர்கள் என்ன செய்யறாங்க? கால் வலிக்குதுன்னு எந்திக்கும் பொழுது யா முஹைதீன்ங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய அந்த முஹைதீன் போன்ற அந்த இணைவிப்பான வார்த்தைகள், முஹைதீனை நம்புகின்ற அளவிற்கு அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்கின்ற அந்த உணர்த்துதலை இது போன்ற பெரியவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு நாம் சொல்லாதவனுடைய விளைவுதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த இணை வைப்பு கொள்கை தலை தூக்கி உலகத்திலே ஆட்டம் கண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது குடும்ப தலைவிலே அவர் செய்த ஒரு பிரச்சாரம். பிறகு தன்னுடைய சமுதாயத்திடத்திலே சென்று சமுதாய மக்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள், சிலைகளுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, சக்தியும் கிடையாது என்று சொல்லி அந்த சிலை வணக்க வழிபாட்டினை, அதுவும் ஒரு வகையான இணை வைப்பு தான், அதை அந்த சமுதாயத்திடத்திலே செய்துவிட்டு இன்னைக்கு இருக்கிற தர்கா, இந்த தர்காவில மாதிரி அன்றைய காலகட்டத்தில் சிலைகளை வணங்குவதற்கு, அந்த சிலைகளிடத்துல போய் கையேந்துவதற்காக அவர்கள் ஒரு வணக்க ஸ்தலத்தை கட்டி வச்சிருந்தாங்க, ஒரு கோவிலை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த ஸ்தலத்திற்குள்ளாக நேராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய சிலைகளிடத்திலே உணவுப் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த சிலைகளிடத்திலே கேட்கிறார், அலா தஅகுலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா? மாலக்கும் லா தன்திகூன், பேசாம இருக்கிறீங்களே, அமைதியா இருக்கிறீங்களே, நகராம இருக்கிறீங்களே, இப்படிலாம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லா சிலைகளையும் பார்த்து கேட்டுவிட்டு தன்னுடைய கரத்தால் அதை அடித்து உடைத்து விட்டு பெரிய சில கையில கோடாலியை கொடுத்துட்டார். இந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதே விஷயத்தை இன்றைக்கு தர்காக்கள்ல இருக்கக்கூடிய, அங்கே அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்கள் இடத்துல போய் கேட்காதீங்க, அவர்களுக்கு காது கேட்காது, அவர்களால் பேச முடியாது, அவர்களால் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைக்கு எதிராகத்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்க என்ன சிலையாவா வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம் என்று வியாக்கியானம் பேசக்கூடிய நிலை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அவர்களிடத்திலே திரும்ப நம்ம கேட்கிறோம், சிலைக்கு மட்டும்தான் பேச முடியாதா? சிலைக்கு மட்டும்தான் செவியேறக்கூடிய அந்த தன்மை இல்லையா? சிலைக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் இல்லையா?
தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த அவுளியாக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறதா? நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வல்லமை தர்காக்களில் அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் திருப்பி கேட்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை உறுதியாக வீரியமாக சமுதாயத்திலே செய்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் தர்காக்கள் பெருகி இருக்குமா? இது போன்ற கேள்வியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியலாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், இணை வைப்புக்கு எதிராகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், அந்த உண்மை வழியைத்தான் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதை உறுதியாக சமுதாயத்திலே நாம் தம்மளவில், நம்முடைய குடும்பத்தளவில், சமுதாய தளவில் அதை ஒழுங்காக உறுதியாக அதிலே நிலைநாட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்திருந்தால் இந்த இணை வைப்பு காரியங்கள் நம்ம பகுதியில் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில குறைந்திருக்குது. இந்த பாசிப்பட்டினம், எஸ்பி பட்டினம், நம்புதாலை இந்த மாதிரியான பகுதிகளில் இணை வைப்பினுடைய அந்த தர்கா கந்தூரியினுடைய அந்த கோட்டையாக திகழக்கூடிய அந்த ஏரியாக்கள், அந்த பகுதிகள், அங்கே மக்களுடைய போக்குவரத்து, அந்த தர்காவுல கந்தூரி என்கின்ற பெயரில் அங்க நடக்கக்கூடிய கூத்து கும்மாளங்களை காண்பதற்காக பெண்கள் உட்பட வாகனங்கள் அமைத்தி அங்கு போய் அங்க இருக்கக்கூடிய அவுளியாக்கள் இடத்துல கையேந்துகிறார்கள். இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளில், நம்முடைய ஜமாத் ஏற்படுத்தக்கூடிய மார்க்க நிகழ்ச்சிகளில் நம்ம வண்டியா கிளம்பி போய் மார்க்கத்தை கேட்கறதுக்கு அமருகிறோம், உட்காருகிறோம். ஆனால் வழிகேட்டையும் அனாச்சாரத்தையும் இஸ்லாத்தில் இல்லாத பல கூத்துக்களையும் கும்மாளங்களையும் அனுபவிப்பதற்கு, அங்க இருக்கக்கூடிய கேளிக்கைகளை மிக சர்வசாதாரணமாக செய்து முடிப்பதற்கு கூட்டமாக போறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் உருவாவதற்கு பெரிதும் காரணம் என்னவென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்வியல் நம்முடைய இஸ்லாமிய வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றுகிறது, மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை சரியாக உணராமல் அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதில் குறை வைக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதனுடைய ஒரு தாக்கம் தான், ஒரு விளைவுதான். இன்னும் சொல்வதாக இருந்தால், தர்காக்களில் ஒரு புறம் அந்த மக்கள் இணை வைப்பு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்திலேயும் மௌலித் என்கின்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே கையேந்தி அவர்களை இணை வைக்கக்கூடிய, அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக வைக்கக்கூடிய மிக அபாண்டமான செயல்களை இன்றைக்கு சமுதாயம் செய்கிறார்களா இல்லையா? அதையும் நம்ம நினைப்போம். இந்த பகுதியில் அது கம்மியா இருக்குது, குறைஞ்சிருக்குது, அதெல்லாம் இங்க இல்லைன்னு நினைப்போம். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பரவலாக இந்த மௌலிதை தூக்கி பிடித்துக் கொண்டு இதை எதிர்த்து நாம் பிரச்சாரம் செய்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக படிப்படியா குறைந்து வந்து கொண்டிருந்த அந்த மௌலிதை இன்றைக்கு பல ஊர்களில், இல்லாமல் இருந்த ஊர்களில் கூட அதை எடுத்து ஓதுவதற்கு, அதனுடைய சிறப்பை சொல்லுகிறோம் என்று சொல்லி மீலாது விழாக்கள், மௌலிது விழாக்கள் என்று சொல்லி மீலாது பேரணி எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ நன்மைங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நன்மையான காரியத்தை செய்கிறோம் என்கின்ற பெயரில் அந்த மீலாது விழாக்களை கொண்டாடக்கூடிய அந்த மக்கள் இன்றைக்கு தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பள்ளிவாசலில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த இறை ஆலயம் என்கின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அன்னல் மசாஜிதில் இல்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது, அங்கே அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரத்தை அசைக்கும் விதமாக பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம் என்ற பெயரில், அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் என்ற பெயரில் அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹித் துனூப், பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், இப்படி அழைத்து சலாம் சொல்கிறார்களே. அல்லாஹ் பல வசனங்களிலே இந்த கொள்கைக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கிறான். உமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ்வை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? இவ்வளவு திருமறை குர்ஆன் வசனங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயே இப்படி கையேந்தி மௌலித் என்கின்ற பெயரில் அவர்களை புகழுகிறோம், அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நம்மை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த இணை வைப்பு கொள்கையில் இன்னும் உறுதியாக, இன்னும் வீரியமாக பயணிக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். பிறகு அந்த மௌலிதுடைய வரியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த கொள்கைக்கு எதிராகவே ஒரு வரி வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாம், நோய்க்கு நிவாரணம் தருபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நோய்க்கு யார் நிவாரணம் தருவார்? யார் நோயை குணப்படுத்துவார்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை திருமறை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் எனக்கு நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியவன் அந்த இறைவன் தான், அந்த அல்லாஹ் தான் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இத்தகைய கொள்கையை முழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோய் நிவாரணத்திற்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையில என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதஹிபல் பஅஸி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அந்த துஆ நமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஷாஃபி, இறைவா நீதான் நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷாஃபிய இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன், உன்னை தவிர நோய்களுக்கு நிவாரணம் அளிப்பவன் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கொள்கையை உறுதியாக மக்களுக்கு மத்தியில எடுத்து சொன்னார்களா இல்லையா? அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல யா முபரிஸ் ஸகாம், நோய்க்கு நிவாரணம் அளிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படி சொல்றாங்களா இல்லையா? மௌலிதினுடைய வரிகளின் பெயரால் இந்த இணைவைப்பு கொள்கை தூக்குகிறது. தர்காக்களின் பெயரால், மௌலிதிகளின் பெயரால் அந்த பாவத்தை உணராமல் நம்மை உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அதில் இன்னும் வீரியமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை மக்களுக்கு மத்தியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மௌலிதை நாம் உறுதியாக எதிர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டாம் என்கிறார்கள், அவர்களை புகழக்கூடாது என்கிறார்கள், அவருடைய புகழை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடாது என்கிறார்கள். இப்படி எல்லாம் நம்மை பார்த்து விமர்சனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடாது நம்ம சொன்னோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் யாரும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள், ஹத்தா அன் அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நீங்கள் நேசிக்காத வரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேசம் எப்படி நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும்? மௌலிது ஓதுறதிலே வெளிப்படணும். அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் மீளாத விழாக்கள், மௌலிது ஊர்வலம் என்கின்ற பெயரில் பாட்டுகளை படிச்சுக்கிட்டு மெட்டு எடுத்துக்கொண்டு குட்டடித்துக் கொண்டு ஆட்டம் போடுறதிலேயே அவர்களுடைய நேசம் இருக்கிறது. நாமும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். எப்படி நேசிக்கிறோம்? உயிருக்கும் மேலாக உலக மக்கள் அனைவரையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய நேசத்தை அவர்கள் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலம் அவர்களை நேசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரதட்சணை வாங்கவில்லை, வாங்க வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், அதிலே எங்களுடைய நேசத்தை காட்டுகிறோம். அவர்கள் வட்டி வாங்கக்கூடாது என்று சொன்னார்கள், அதற்கு கட்டுப்பட்டு அந்த வட்டியிலிருந்து விலகி நாங்கள் அவர்களை நேசிப்பதை வெளிப்படுத்துகிறோம். இன்னும் இஸ்லாத்திலே எவ்வளவு பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கண்டித்து அதிலிருந்து விலகுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதிலிருந்து விலகுவதன் மூலமாக அவர்களை நாம் நேசிக்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறானே, ஓமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுது, இந்த தூதர் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டும் இந்த தூதர் உங்களை விளக்குகிறாரோ அதிலிருந்து முற்றிலும் விலகி விடுங்கள் சொல்றாங்களா இல்லையா? அவர்களிலிருந்து உறுதியாக விலகுவதன் மூலமாக எங்களுடைய நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிலர் இந்த மௌலிது என்கின்ற பெயரில் அவர்களை நேசிப்பதற்கு இதுதான் அளவுகோல் என்று சொல்லி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு இணைவைப்பு வாசகங்கள் உள்ளடக்கிய அந்த பாட்டுகளை சினிமா பாட்டு மெட்டில படித்துக் கொண்டு சில மேல தாளங்களை அடித்துக் கொண்டு நேற்றைக்கு வரைக்கும் சில ஊர்கள்ல மௌலிது ஊர்வலம் என்று சொல்லி நம்ம இது போன்ற கூட்டங்களுக்கு, போராட்டங்களுக்கு, மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு பெண்களை வெளியே கொண்டு வந்து வைத்திருக்கும் பொழுது நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ணாங்க. பெண்களை வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க, பெண்களை காட்சிப்படுத்துகிறார்கள் என்று விமர்சனம் செய்தவர்கள் பாட்டு பாடிக்கிட்டு நேற்று ஒரு ஊர்வலத்துல போறாங்க. பெண்கள் எல்லாம் முகத்தை திறந்து வைத்துக் கொண்டு சர்வசாதாரணமாக ரோட்ல இந்த ஊர்வலத்தை நடத்தி நபி அவர்களுடைய அந்த நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன முழங்கிய, அவர்கள் உலகிற்கு எடுத்து சொன்ன அந்த இணை வைப்பிற்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை மறந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கையை புழுதோண்டி புதைத்து விட்டு இது போன்ற மார்க்க விஷயங்களுக்கு முரணாக மௌலிது என்கின்ற பெயரிலும் இந்த இணை வைப்பு காரியம் தலை துவங்குகிறது. இதெல்லாம் இதற்காக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் இதுதான் என்பதை உணர்ந்து
அதிலே உறுதியாக இருந்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்கு மரணிக்கின்ற வரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சைத்தான் எப்போ கொண்டு வந்து இணை வைப்ப நம்மளோட வீட்டுல போடுவான்னு சொல்ல முடியாது. இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும் இந்த இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்முடைய வீட்டிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நமக்கு தெரிந்த உறவினர்களுக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பகுதியில இல்லை என்பதற்காக நம்முடைய சொந்தக்காரங்க வெளியூர்ல இருப்பாங்க, வேறு வேறு பகுதிகளில் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை ஊர்களில் வசித்துக் கொண்டிருப்பார்கள், அந்த பகுதியில் இருக்கும் தானே. அப்ப அவர்களிடத்தில் இது குறித்த அந்த பிரச்சாரங்களை, இந்த இணை வைப்புக்கு எதிரான அந்த முழக்கங்களை நாம் உறுதியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பில் நம்ம இது போன்ற பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறோம். வரக்கூடிய அடுத்த மாதம் வீடுதோறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் நம்ம பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம் வீடு வீடா சொல்ல போறோம்னு வைங்க, நம்மிடத்துல இந்த கொள்கை உறுதியா இருந்தா தானே போய் சொல்ல முடியும். லிமத்த கூழு நம்ம ஆளாத்த பாலும் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு எடுத்து சொல்றீங்க? கபர மக்தன் ஐந்தல்லாஹி அந்த கூழு ஆளாத்த பாலும், நீங்கள் செய்யாததை பிறருக்கு எடுத்து சொல்வது அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையான கோபத்திற்குரியது. திருமறை குர்ஆன் வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அப்பேற்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதியான மார்க்கத்தை, அதை கடைபிடிப்பதில் நாமும் முதல்ல உறுதியாக இருந்தால்தான், நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய வீட்டார்கள் அதிலே உறுதியாக இருந்தால்தான் பிறருக்கு அடுத்து அதை எடுத்து சொல்வதற்கு நம்முடைய வாழ்வில் அந்த அதனுடைய முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள முடியும். அப்படி மேற்கொண்டால்தான் இறைவனுக்கு பிடித்த மிக அருமையான செயல் என்று இஸ்லாம் அதை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய மார்க்கத்தை நம்மளவில் நம்முடைய குடும்பத்தளவில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலை சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி அவர்கள் தன்னளவில் அந்த கொள்கையை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு அதை தன்னுடைய தந்தைக்கு எடுத்து சொல்லி பிறகுதான் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய வேலையை செய்தார்கள். அப்பேற்பட்ட அந்த விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இணை வைப்பு காரியம் மட்டுமல்லாமல் நிறைய விஷயங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். என்ன விஷயம்? உமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் இறைவனுக்கு இணை வைத்ததே கிடையாது என்கின்ற அந்த விஷயத்தில், வணக்க வழிபாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை மட்டும்தான் சார்ந்திருக்கக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த விஷயத்தில் இறைவனை மட்டும்தான் முதன்மைப்படுத்தினார், வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். அதை இறைவனை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, இதுகால லஹு ரப்பு அஸ்லிம், இந்த இப்ராஹிமுடைய இறைவன் அவருக்கு கட்டுப்படி என்று சொன்னால், கால அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவராகத்தான் இந்த இப்ராஹிம் இருப்பார். அவர்களை பற்றி இன்னொரு அறிமுகம். அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற அந்த விஷயத்தில் நம்ம எந்த அளவுல இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற அந்த விஷயத்தில் எப்பேற்பட்ட உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை உரசி பார்த்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கட்டளைகளின் மூலம் இறைவன் சோதித்தான். அதை அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் வசனத்துல பார்க்கிறோமா இல்லையா? எல்லா விஷயத்திலும் இறைவன் சொல்லுகிறான், இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இறைவன் சொல்லிவிட்டால் மறுபேச்சு கிடையாது, இறைவன் சொல்லிவிட்டால் இதற்கு யாருக்கும் இடமில்லை, இதில் சொந்த கருத்துக்கு இடமில்லை, இதில் வீட்டுக்காரர்களுக்கு உடன்பாடு இல்லை, ஊர்க்காரர்களுக்கு இதில் உரிமை கிடையாது என்று சொல்லி பல விஷயங்களில் அல்லாஹ்வை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் கடைபிடித்தார்களே, அந்த கடைபிடிப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை அதை அசைத்து பார்க்கவில்லை. அவர்களை தீக்குண்டத்தில் போட்டு எரிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வந்த பொழுதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கொள்கையினுடைய உறுதிப்பாடு, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டப்பட வேண்டும், அவனை மட்டும்தான் நம்ப வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை, அந்த மன உறுதியை சீர்குலைக்கவில்லை. நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வருகிறது, எவ்வளவு சிரமங்கள் வருகிறது, அல்லாஹ்வை நம்புகின்ற அந்த விஷயத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் எல்லாம் நமக்கும் வருகிறது. அந்த நிலையில எல்லாம் நம்முடைய அந்த மன உறுதி எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா?
வந்திருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் ஒரு மூத்த வயதுடையவர்களாக இருக்கிறீங்க. எத்தனையோ பல விஷயங்களை கடந்து வந்திருப்பீர்கள். குடும்பத்துல பல பிரச்சனை, கணவன் மூலமாக பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, சொந்தக்காரங்க மூலமாக பிரச்சனை. இவ்வளவு விஷயத்திலும் அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹ் எனக்கு ஒரு தீர்வை பெற்று தருவான். அல்லாஹ் எனக்கு இந்த வாழ்க்கையில இன்னைக்கு இல்லைனாலும் பிறகு இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலாவது அல்லது மறுமையிலாவது ஏதாவது ஒரு நன்மையை பெற்று தருவான் என்ற ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்து காட்டியிருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உறுதிப்பாடு, அவர்கள் காட்டிய அந்த மன உறுதி, நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்ட போதிலும் இன்றைக்கு நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அல்லாஹ்லாம் இல்ல, உங்க சிலைகளைத்தான் வணங்கணும் என்று சொல்லிவிட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும், இளம் பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் மனம் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அதிலே உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பரீட்சையில தோல்வி அடைந்து விட்டாலோ அல்லது வாழ்க்கையில வேற ஏதோ சங்கட்டங்கள் இன்னல்கள் ஏற்பட்ட போதிலும் அதிலே அதை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாமல், அதை எதிர்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி அதை கடந்து செல்வதற்கு ஒரு உறுதிப்பாடு இல்லாமல் தற்கொலை தேடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த மக்களாக நம்ம இருக்கிறோமா? திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 207வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தங்களையே அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களும் மக்கள் இருக்கிறாங்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேசத்திற்காக நான் என்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அல்லாஹ் தான் பிரதானம், அல்லாஹ் தான் முதன்மையானவன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்னுடைய அனைத்து முக்கியத்துவமும் இருக்கும் என்ற ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோமா? இந்த வசனம் அதை சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தம்மையே அர்ப்பணிப்பவர்களும் மக்களில் மனிதர்களில் இருக்கிறார்கள். இந்த வசனம் இறங்கியதனுடைய பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. பிற்காலத்துல ஒரு நபர்களாக இரண்டு நபர்களாக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதிலே ஒரு நபித்தோழர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய அந்த நிலையில மக்கா காபிர்கள் பின்னாடியே வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. தனி ஒரு நபராக, தனி ஆளாக நின்று அவர்களை எதிர்த்து போரிடுகிறார். கைகளில் வைத்திருக்கக்கூடிய 40 அம்புகளை எடுத்துக்கொண்டு, இந்த 40 அம்புகளை கொண்டு நான் உங்களை தைரியமாக எதிர்கொள்வேன். என்னுடைய உள்ளத்துல எந்த ஒரு உறுதிப்பாட்டை குலைக்கும் விதமான அந்த செயல்களையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், கண்டுகொள்ள மாட்டீர்கள். என்ன ஆனாலும் சரி, நான் உறுதியா இருப்பேன், இங்கிருந்து போகக்கூடிய அந்த மனநிலையில இருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல 40 அம்புகள் இருக்கிறது, அது காலியாகின்ற வரை உங்களை எதிர்த்து நான் போரிடுவேன், அது காலியானதற்கு பிறகும் என்கிட்ட வாள் இருக்குது, அதை வைத்து உங்களை எதிர்கொள்வேன் என்று சொல்லி ஒரு உறுதிப்பாட்டை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்கள். பிறகு அந்த மக்கா காபிர்களிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. மக்காவில ஒரு 2 அடிமைகளை நான் விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு உரிய அந்த ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்துக்களில் அந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்களை வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே மக்கா காபிர்கள் போய் அந்த அடிமைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த விஷயத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து என்று சொன்னால் இந்த 2 அடிமைகளை தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது. அதையுமே தூக்கி கொடுத்து விட்டு அந்த அடிமைகள் என்று சொன்னா அவர்கள் மனிதர்கள் தான், அவர் மாட்டி விட்டுட்டு கலந்துக்கிறான்னு நினைக்க கூடாது. அன்றைக்கு அடிமைகள் என்று சொன்னால் அது ஒரு செல்வம், அதை ஒரு சொத்தாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களை பல பயன்பாடுகளுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. பல பயன்பாடுகளுக்கு அந்த அடிமைகளை பயன்படுத்துவார்கள். தன்னுடைய சொந்த வேலைகளுக்காக, வெளியூருக்கு போறதுக்கு, மூட்டைகளை சுமப்பதற்கு, இது மாதிரியான வேலைகளுக்கு அன்றைய காலகட்டத்தில் அடிமைகளை வைத்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அப்பேற்பட்ட தனக்குன்னு இருக்கக்கூடிய 2 அடிமைகளை இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நடந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, ரபிஹல் பைஓ,
யா அபா யஹ்யா, இவருடைய இன்னொரு பேரு அபு யஹ்யா, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இன்னொரு பேரு அபு யஹ்யா. அபு யஹ்யாவே, உங்களுடைய இந்த வியாபாரம் மிக லாபகரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த வசனம் இறங்குது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தம்மையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மக்களில் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையினுடைய அந்த பின்னணியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். தனக்குன்னு இருந்த அந்த சொத்தையும் அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு வந்தார் இல்லையா? இந்த உறுதிப்பாட்டை, அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பற்றை காட்டும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை வைத்து மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். இந்த வசனத்திற்கு உதாரணமாக ஏகப்பட்ட நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைருகா தோற்றத்தையே தூக்கி கொடுத்தாங்கிற செய்தியை பார்க்கிறோம். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்திற்காக தன்னுடைய தோட்டத்தையே மக்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை நேசித்ததற்காக, அல்லாஹ்வை நம்புவதற்காக, அல்லாஹ்வுடைய அந்த பற்றிற்காக தன்னுடைய சொத்துக்களையும் ஏன் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மனநிலையிலேயும் மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த உறுதிப்பாடு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவருடைய குடும்பத்துல எவ்வளவு பெரிய சங்கடங்களை, அந்த துன்பங்களை எல்லாம் சந்தித்தார்கள். பல ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் இருந்து சிரமத்திற்கு மேலாக சிரமப்பட்டு வயோதிக காலகட்டத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல ஒரு சோதனையை வைக்கும் பொழுது, பாலைவனத்துல கொண்டு போய் உங்களுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வாங்க, உங்களுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது, அங்கே அவர்களுக்கு மனதிலே தோன்றிய அந்த விஷயத்தையும் அந்த அவருடைய குடும்பத்தாருக்கு தோன்றிய விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்க்கணும். எதுவுமே பேசாம கொண்டு வந்து பாலைவனத்துல விட்டுட்டு போறீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன எப்படி என்று தன்னுடைய மனைவி கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து ஒரு பதிலும் வரல. அப்ப ஒரே ஒரு வார்த்தையை தான் அவருடைய மனைவி கேட்டார்கள், அல்லாஹ் இதை சொன்னானா? கேட்ட உடனே திரும்பி பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு போனாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டால் எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்ட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லி தன்னுடைய மனைவி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த குடும்பத்தினுடைய மன உறுதியை பாருங்க. அல்லாஹ்வை நம்புவதில், அல்லாஹ்வை நேசிப்பதில், அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த பற்றை தானும் தன்னுடைய குடும்பத்திற்கும் எந்த அளவிற்கு ஊட்டி வளர்த்திருக்கிறாங்க, குடும்பத்தை எந்த அளவிற்கு ஒரு உறுதிப்பாடு மிக்க ஒரு குடும்பமாக வார்த்தெடுத்திருக்கிறார்கள். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வரும் பொழுது அந்த தாய் தன்னுடைய கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்து பெற்ற அந்த மன உறுதியை, இறைவனுடைய வல்லமையை, இறைத்தன்மையை உணர்ந்து இறைவனுடைய அந்த நேசத்தின் காரணமாக தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பாலைவனத்தில் கொண்டு வந்து விடப்பட்ட பொழுதிலும் அல்லாஹ் விட சொன்னான் என்றால் அவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு இருக்கிறான் என்கின்ற அந்த அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பண்பு அந்த தாயாருக்கு இருந்தது. தன்னுடைய பிள்ளையை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த விதத்தையும் பார்க்கணும். பிறிதொரு காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக வந்து அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளையினிடத்திலிருந்து வந்த உறுதிப்பாட்டை பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே அவர்களை தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, அல்லாஹ் சொன்னால் அதை கட்டுப்பட்டு அதை நிறைவேற்றக்கூடிய வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. இன்னி அராஃபில் மனாமி அன் அதுபஹுக, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடக்கூடிய அந்த விஷயத்தை நான் கனவிலே கண்டேன் என்று சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? யா அபத்தி இஃபால் பிமா துமர், உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை மட்டும் செய்யுங்க. சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த உறுதிப்பாட்டு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு இருக்குதா? நம்முடைய மனைவிகளிடத்துல இருக்கிறதா? நம்முடைய கணவன்மார்களிடத்துல இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தார்களிடத்துல இது இருக்கிறதா? இப்படி ஒரு குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டமைத்தார்கள். இந்த கட்டுப்பாடு, இங்கே ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட்டு என்னுடைய குடும்பத்தார்கள் எதிர்த்தாலும் சரி, என்னுடைய ஊரார்கள் எதிர்த்தாலும் சரி, உலக மக்கள் அனைவரும் எதிர்த்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த கட்டுப்படும் விஷயத்தை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல நாம் நினைவு கூற வேண்டும். உமா கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவராக வாழ்ந்தார். வணக்க வழிபாட்டில் மட்டுமல்லாமல்
தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் தான் காரணம், அல்லாஹ் தான் எனக்கு நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கக்கூடியவன், இந்த கொள்கையை மிக உறுதியாக உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள், கடுமையாக அதை முழங்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வாழ்க்கையிலே அதை வெளிக்காட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்றைக்கு குடும்பம் சொல்லுகிறது, தாய் சொல்லுகிறார்கள், தந்தை சொல்லுகிறார், சமுதாயம் சொல்லுகிறது, ஊர் கட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முதுகுக்கு பின்னால் எரியக்கூடிய சமுதாயத்தை இன்னைக்கு பார்க்கலாமா இல்லையா? ஒரு திருமண விஷயத்துல இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர் வரதட்சணை வாங்காம மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு இளைய சமுதாயம், என்னுடைய வாப்பா சொல்லிட்டாரு, என்னுடைய உம்மா சொல்லிட்டாங்க, என்னுடைய சமுதாய கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்குது, ஊர் வழக்கம் இப்படித்தான் இருக்குது, வரதட்சணை வாங்கலன்னா இந்த சமுதாயம் என்னை ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க என்ற காரணத்திற்கெல்லாம் அல்லாஹ்வை விட்டு கொடுத்துடுறாங்களே. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக நான் எனக்கு வரக்கூடிய அந்த துணையை மகர் கொடுத்துத்தான் தேர்ந்தெடுப்பேன், சமுதாயமாவது, வீடாவது, உறவினர்களாவது, பெற்றோர்களாவது என்ற ஒரு உறுதிமிக்க இளைய சமுதாயம் இருக்குதா? இதையெல்லாம் ஒரு இளைய சமுதாயத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு, ஒரு சமுதாயத்திற்கு சொல்லாமல் இஸ்லாமிய சமுதாயம் இணை கற்பிப்பு என்கின்ற அந்த பாவத்தையும் உணராமல் மீலாது விழா, மௌலுது விழா இது போன்ற விழாக்கள் நடத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீரத்தையும், அவர்களுடைய மன உறுதியையும், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளையும் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலுக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய பங்கையும் எடுத்து சொல்லக்கூடிய வேலையை செஞ்சா சமுதாயம் என்னைக்கும் முன்னேறி இருக்கும், இளைய சமுதாயம் என்னைக்கும் உறுதிமிக்க ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். இஸ்லாமிய குடும்பங்கள் அனாச்சாரம் இல்லாத, ஒரு அத்துரியம் இல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரமான காரியங்களுக்கு ஆதரவில்லாத ஒரு குடும்பமாக உருவாகி இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு சமுதாய ஆளுங்கள் வரட்டு கௌரவத்தில் நாம் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக பல்வேறு ஊர்களில் அங்கே மௌலுது இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தை எல்லாம் இன்றைக்கு துடை தெரிந்து விட்டு திரும்ப அங்க மௌலுதை கொண்டு வந்து அங்கே தர்காக்களுக்கு ஒரு உயிரூட்டுவரம் என்ற பெயரில் யார் யாருக்கெல்லாமோ மௌலுதை எழுதி வைத்துக் கொண்டு இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? தேவையில்லாத வேலை, தேவையில்லாத காரியம். அப்ப கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த வடிவத்தையும் அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே அதைத்தான் உறுதியாக சொல்லி காட்டுகிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவன், ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் இறை வணக்க வழிபாட்டிலும் நம்பக்கூடிய நம்பிக்கையிலும் நம்பக்கூடிய அந்த மன உறுதிப்பாட்டிலும் முன்னிலைப்படுத்த வேண்டிய அந்த இடத்திலும் அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு யாரையுமே வைத்தது கிடையாது என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சமுதாயத்திற்கும் நமக்கும் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட இஸ்லாமிய வாழ்வியலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாணியில் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய சமுதாயமாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு பயான் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை கேட்டவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இமேலும் அருமையிலும் கூலியை கொடுப்பானாக என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாகி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறியவனாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.